வணக்கம் அண்ட் வெல்கம் சகோதரர்களே, நண்பர்களே, தம்பிமார்களே, சகோதரிகளே, எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் டு மை சேனல் ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ் ராஜா. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு விஷயந்தான் அது. கனடா எம்ப்ளாய்மெண்ட் வித் விசா. நான் இதுக்கு முன்னே நிறைய டைம் கனடா நாங்கள் பேசியிருக்கோம். இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கூட பண்ணோம். ஏகப்பட்ட கால்ஸ். அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளோ மக்கள் கனடா போகணும்னு நினைக்கிறாங்க. ஓகே ஓகே எனக்கு கால் பண்ண எல்லாருமே சொன்னது நிறைய கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நான் போய் தாகணுங்கிற மாதிரி தான் எல்லாருமே. ஸோ நல்ல சம்பளம் அங்கே இருக்குது, அதே மாதிரி அந்த நாட்டில் வெல்கம் பண்ணுறான். பட் ஏறி இறங்கி போய் சேர முடியல. இப்போது எங்களுக்கு கடந்த இதில் கூட கொஞ்சோண்டு செலெக்ஷன் பண்ணாங்க. அது தவிர அங்கே வேறு எதுவும் பண்ண முடியல அவங்களால. இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம், மோர் தென் 6 months அந்த மாதிரி அவங்க டைம் சொல்கிறாங்க. ஓகே சரி, இது ஒரு கரையில் இருக்கட்டும். அப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எப்படியா பண்ணுங்க, விசிட்டில் பண்ணுங்க, கொண்டு விடுங்க, இல்லை வேறு ஏதாவது ரூட் இருந்தால் கண்டுபிடிங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட வகையில் இன்னைக்கு நான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா, கனடாவுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டோடு இறங்கணும் அப்படின்னா நம்ம இந்தியா விஎஃப்எஸ் இந்த கல்ச்சர்லலாம் இங்கே இருக்க எம்பசி எல்லாம் வேஸ்ட், வசூலுக்காக தான் உட்காந்துருக்காங்க. ஓகே, அதில் எத்தனை பேருக்கு விசா கிடச்சி, எத்தனை பேர் ஏறி போனாங்கிறதுக்கு அவனுக்கு அக்கறை இல்லை. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது துபாய் இன்டர்நேஷ்னல் ஹப்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறது நிறைய மேன் பவர் ஏஜென்ட்டு, நிறைய லாயர்ஸே, கெனடியன் டாலர்ஸே லாயர்ஸே அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் எம்பசிக்கும் நல்லா ஒத்து போகுது. ஏகப்பட்ட வேக்கன்சி எடுத்து அங்கே 1.5 மாதத்தில் விசா அடித்து ஏற்றுறாங்க. நல்லபடியாக நடக்க நாங்கள் கண்ணால் பார்த்தோம். ஸோ அதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இந்தியாவில் உட்காந்துக்கிட்டே நம்ம ட்ரை பண்ணி அங்கே அட்வான்ஸ் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லாமே விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் போட்டு விசா அடித்து அடிக்காமல் ஏறி ஏறாமங்கிற கஷ்டத்தை விட இப்படி ஒரு துபாய் போயிட்டு அங்கே ஹால்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு அங்கே நீட் அண்ட் க்ளீனாக விசா அடித்து போகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் இப்போ நான் இந்த இதில் அட்டாச்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி அந்த ஃபீல்டில் உள்ளவங்க, ஒட்டர் லைன் ஃபீல்ட், சப்ளை செயின், லாஜிஸ்டிக், கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ரிகல்ச்சரல் சோன், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், இந்த வேகன்சிலாம் அவங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்க. ஆள் பெர்மிட் அழகாக அடிக்கிறாங்க. நம்ம விசிட்டில் தான் போகிறோம். அதை பற்றிய டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக 1 or 2 டைம் கேளுங்க. கொஞ்சம் சுற்றி வளைச்சி போன மாதிரி இருக்கும். ரிஸ்க் எடுக்கலாமா? ஆனால் எடுத்தாகணும். அப்போ தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சியத்தை அடைய முடியும். நாங்களும் உங்கள் கூட தான் இருக்கோம். யூரோப்பியன் கண்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே போட்டால் அந்த சொன்ன டைமில் நடக்கிறது இல்லை. பட் அது வரைக்கும் நாங்களும் நிற்கிறோம். மக்களுக்கு அடித்து கொடுக்கணும். இது 10 விசா அடிக்கணும்னு நினச்சா 4 விசா 3 விசா தான் கிடைக்குது. மீதி ரெஃப்யூசல்லையும் போகுது. மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுறோம், போராடுறோம். கேண்டிடேட்டும் ஓரளவுக்கு 90% எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. சில பேருடைய நெருக்கடி, வட்டிக்கு கடன் எடுக்கிறது, அதனால் அப்படி போயிட்டுருக்கு. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கனடா மீண்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பழைய வீடியோவில் நேற்று ஒரு வீடியோ போட்டதில் சொன்னேன், விசிட்டில் எப்படி போகணும். மல்டிபிள் என்ட்ரி விசான்னு சொல்லுவாங்க. அது விசிட், ஜாப் இல்லாமலே நாம் அங்கே போய் தேடிக்கிறது. அப்போ அது ஒரு மெத்தடு. அது இந்தியாவில் உட்காந்துட்டே போகலாம், வேறு நாட்டுக்காரங்களும் போகலாம். அதே மாதிரி தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட். இதில் வேறு எந்த நாட்டுக்காரங்களும் போகலாம். என்ன, இந்தியாவை விட்டு நம்ம வெளியே முதல்ல போயிடணும், துபாய் இறங்கிக்கணும். அங்கே இறங்கி நம்ம வீடு இருக்குது, நம்ம பார்ட்னர் வீடு வச்சுக்கலாம், பெரிய அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காரு, அங்கே போய் தங்கிட்டு அவங்கள வீடு அக்காமடேஷன் ஃப்ரீ தான். ஓகே, ப்ளஸ் ஃபுட்டு நம்ம 10 பேர் இருக்கிற இடத்துல அங்கே கிச்சன் இருக்கிறனால சமைச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்பப்போ அவங்க எம்பசி கூப்பிடுவாங்க, பயோமெட்ரிக் கூப்பிடுவாங்க, இல்லை வேறு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க, இல்லைனா ஜூம் மீட்டிங் ஏதாவது கூப்பிட்டா அடிக்கடி நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு அந்த ஆஃபீஸ்க்கு போய்க்கணும். அவங்க ஃபாரின் கனடியன் இமிக்ரேஷன் கன்சல்டன்ட்டோட ஆஃபீஸ் துபாயில் இருக்குது. அவங்க தான் இதை பண்ணுறாங்க. நம்ம ஆள் அங்கே பொறுப்பாக நிற்கிற. நானும் அடிக்கடி உங்கள் கூட உங்களை ட்ராப் பண்ணுறது, டிபார்ச்சர் ஆகுறது, அப்புறம் நான் வந்துடுவேன். இந்த மாதிரி இதில் யாராவது போனோம், சரி போகலாம், இப்படியும் போகலாம், நாங்கள் உங்க கூட கைகோத்து நிற்கிறோம், பண்ணுங்கன்னா நாங்கள் தாராளம் பண்ணுறோம். வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் யூ, இல்லையா? நீங்கள் நல்லா போனீங்கன்னா எங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். வி ஆர் ஹாப்பி ஆல்சோ, இல்லையா? ஸோ இதை நீங்கள் படித்து பாருங்கள், இதை ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்க்குலைஸ் பண்ணுங்க. இதுதான் அதனுடைய கொஸ்டின்ஸோட ஆன்சர். அதாவது என்னென்ன ஃபீல்டு வேணும்னு கேட்டிருக்கு, எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. இப்போ கனடா பொறுத்த வரைக்கும் தான் எல்லாரும் போகலாம், ஆனால் அதுக்கு வழிகள் இருக்குது. இதில் யாரும் ஐஎல்டிஸ் இருந்தால் தான் போகணும்னு கிடையாது. W1 W2 விசா தான், ஒர்க் பெர்மிட் தான், நோ ப்ராப்ளம். ஐஎல்டிஎஸ் ஒருவேளை நல்லபடியாக இருந்தால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ரூட் ஒன்று இருக்குது, அப்படி பண்ணலாம்.
ஓகே, இந்த செலெக்ஷன்லாம் வந்து இந்தியாவிலேருந்து நம்ம துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் சிவி எல்லாம் போய் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி வர சொல்லுங்கள் அண்ணா. நம்ம அப்போ நான் ஒரு பேக்கேஜ் துபாய் போய் சேர்றதுக்கே மொத்தம் ஒரு 50 ரூபா பேக்கேஜ் வாங்கிக்கிறோம். அதை வச்சு நாங்கள் 2 months விசா போட்டு அப் அண்ட் டவுன் டிக்கெட் ஹோட்டல் புக்கிங் எல்லாம் போட்டு அங்கே கொண்டு வச்சுருவோம். ஓகே, சாப்பாடு மட்டும் போகிறது வரைக்கும் அதை அப்படி கூட்டமாக 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இதில் போயிட்டு அப்புறம் அந்த கனடாக்குன்னு நம்ம ஒரு பைசா இங்கே சார்ஜ் இப்போ பண்ணுறது இல்லை. ஓகே, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை நான் சொல்கிறேன், கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். இதே இது நார்த் இந்தியாலாம் கேட்டு பாருங்கள். கனடாவுக்கு ஒர்க் பெர்மிட் விசா அடித்து போகிறதுக்கு 18 லட்சத்துலேருந்து 22 அதுக்கு மேலே தான், கீழே கிடையாது. ஓகே, அவங்க அப்படி ரேட் ஆக்கி விட்டுட்டானுங்க. ஓகே, ஏன்னா ஒர்க் பெர்மிட் அங்கே விசிட்டில் போனாலும் ஒர்க் பெர்மிட்டுக்கு 15,000 25,000 கனடியன் டாலர் ஆகுதுன்னு அங்கே விசிட்டில் போனவங்க எனக்கு சொன்னாங்க. சரியா, அப்போ எல்லாமே இது வந்து நமக்கு இப்போ ஜாப்போடு இருக்கனால பண்ணுற ஒரு அமௌண்ட்டு. இப்போ ஏன்னா நான் இதை சொல்லலைன்னா இதில் ஏஜென்ட் வருவாங்க, வேறு நாட்டுக்காரங்களாம் வருவாங்க, ஒன்றுக்கு ஒரு ரேட் இருக்குது, அதனால சொல்லலை. இருந்தாலும் என்கிட்ட கேட்டுங்க, ரொம்ப பெருசாக ஒன்றும் இருக்காது இல்லையா. வாழ்க்கையில் ஒன்லி ஒன் டைம் கனடா இஸ் ஏ ட்ரீம், அதனால அது பண்ணலாம். ஓகே, ஏஜ் 20லேருந்து 50 வரைக்கும் இருந்தாலே போதும், இந்த ஒர்க் பெர்மிட் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் யாராவது விசிட்டில் நான் போகிறேன் அண்ணா, எவ்வளோ வயசு இருக்கலாம், செக்ஸ் மேல் அண்ட் ஃபீல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எனிபடி எல்ஸ், நேஷனாலிட்டி யார் வேணாலும். அகாமடேஷன் துபாயில் ஃப்ரீ தான், ஏன்னா அது நம்ம கம்பெனி அகாமடேஷனாக எடுத்திருக்கோம். ஓகே, அங்கே இருந்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு மட்டும் அந்த ஒரு 10 பேர் இருக்குன்னா அந்த ரூமில், அந்த வீட்டில், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. எல்லாமே வந்து இது ஏற்கனவே அந்தந்த கம்பெனிகளுக்கு ப்ரீ அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. எந்த கேண்டிடேட் அங்கே ஒர்க் அவுட் ஆகுதோ அவங்கள அங்கே ஏற்றி 3 வாரத்தில் அந்த பெர்மிட்டை ரிலீஸ் பண்ணி விசாரித்து கொண்டு ஏற்றிடுவாங்க. போகிறதுக்கு முன்னாடி பணம் செட்டில் பண்ணணும். அது வரைக்கும் கனடாவை பற்றிய பேமெண்ட்டே அங்கே இல்லை. புரியுதா? ஏன்னா இங்கிருந்து போகிறவங்க பாஸ்போர்ட் அவங்க கொடுத்துட்டு தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. ஒர்க் பெர்மிட் முடித்த உடனே ஊரில் பணம் அங்கங்கே செட்டில் அப்படியே பண்ணிவிட்டு அங்கேருந்து டிபார்ச் பண்ணலாம், இந்தியா வந்துட்டும் போகலாம், அவங்கவுங்க நாட்டுக்கு போய்ட்டும் போகலாம் செட்டில் ஆன பிறகு. அதாவது பிஃபோர் டிபார்ச்சருக்குள்ளே செட்டில் பண்ணிக்கணும். அங்கே போய் நான் இறங்கி கொடுப்பேன் அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து போகும்போதே ஓரளவுக்கு சோர்ஸ் இருக்கவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணால் போதும். ஓகே, ஏன்னா எல்லாமே பணம் இருந்தால் வேலை தான், பணம் இருந்தால் தான் நடக்கும். இல்லாதவங்களுக்கு இதில் இல்லை. இதில் நாங்கள் போட்டு சேலரி டிடக்ஷன் அப்புறம் தரேன் இப்புறம் தரேன், எவனும் அங்கே ஒத்துக்க மாட்டான். இது துபாய்க்கு போயிட்டா கண்டிப்பாக போயிடலாம், போகாமல் யாரும் வரமாட்டாங்க. அப்படியே போனாலும் நமக்கு இந்த 50 ரூபா செலவோட போயிடுச்சு அப்படின்னா கூட அங்கேருந்து வேறு நாட்டுக்கு கம்மி பட்ஜெட்டில், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, வேறு நாடுகளுக்கு பை டிராப்பிங் இந்த குரூப் டூர் இருக்குல்ல, அதில் உள்ள இறக்கி அங்கே இறக்கி விட்ருவாங்க கம்மி பட்ஜெட்டு. அப்படி போய் செட்டில் ஆகிக்கலாம். யாருமே அப்படி இப்போ 110 பேர் போன இடத்துல ஒரு நபர் ஃபெயிலர் ஆகக்கூடலாம். அவங்கள கூட நம்ம வேற மாற்று வழி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் ஜெயிக்கிற வரைக்கும். இதுதான் நம்ம பாலிசி, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. இதெல்லாம் பார்த்துட்டீங்க. ட்ராவல் வந்து இந்தியா டு துபாய் வந்து 2 மாதம் விசாவில் போய் இறங்கிக்கலாம். ஓகே, அது அவ்வளோ தேவைப்படாது. ஏன்னா 1.5 மாதம் கண்டிப்பாக, அதனால 2 மாதம் விசா இறங்கிக்கலாம். அதை ரினியூவல் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அது இங்கேருந்து அதான் போகிறதுக்கு இந்த 2 months விசா, அப் அண்ட் டவுன் டிக்கெட், ஷோ மணி எல்லாமே சேர்த்து தான், ஹோட்டல் புக்கிங்லாம் சேர்த்து தான் இந்த 50 ரூபா வாங்குகிறோம். ஓகே, ஏன்னா நம்ம 2 மாதம் அங்கே இருக்க போகிறோம், 1.5 மாதமாக அது எப்படி ஆகிடும் இல்லையா. ஸோ இதில் எங்களுக்கு இந்த ஒரு மார்ஜின் வைக்காம தான் இது பண்ணுறோம். அடுத்தால இது பேமெண்ட் எப்போ செட்டில் பண்ணோன்னா அது எப்படி பண்ணணும், இந்தியன் திராம்ஸாக பண்ணலாம், இந்தியன் ருபீஸாக பண்ணலாம், டாலராக பண்ணலாம். அங்கே துபாய்க்குள்ளேயே பண்ணலாம், இல்லைனா இந்தியாவில் இங்கே யார் அக்கௌண்ட் பண்ணலாம், இல்லை ஸ்ரீலங்கா, எப்படியோ செட்டில் அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நம்ம கேட்டு அதுக்கு தகுந்த நீங்கள் இப்போ ஏன்னா நீங்கள் கடந்து போகணும். ஓகேவா, விசா வந்த பிறகு நீங்கள் கொடுத்தா போதும். அது வரைக்கும் அவங்கள்ட்டே நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பயந்து இருப்பாங்க, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்களோ ஒன்று. அதனால் அவங்க கண்ணு முன்னால் எல்லா ப்ராசஸ் முடிச்சு கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் வாங்கலாம். அதுக்கு ஏதாவது கேரண்டி வேணுமா, நான் வரேன். ஓகே, நாங்கள் இன்னைக்கு விசா போட்டால் நான் 2 நாள் கழிச்சு நான் இறங்கிடுவேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து எனி டைம் வந்து போகக்கூடிய ஆட்கள். நான் வழக்கமாக எந்த நாட்டுக்கு போனாலும் குரூப்பாக போனாலே நான் போயிடுவேன். ஸோ அவங்கள கொண்டு பத்திரமா ஏற்றுறது இறக்குறது அதை நான் செஞ்சுருவேன். ஸோ அதனால் இதில் பழசு புதுசு, நான் ரொம்ப புதுசு சார் எங்களுக்கு ரொம்ப பயப்பட்டால் வாழ முடியாது. இப்போ உங்கள் கூட தனியாக தான் அனுப்பல, நாங்களும் இருக்கோம். அப்படி 1 or 2 மெம்பர்ஸ் அப்படி கூட ஒன்றா வாங்க, எங்கேயும் ஒன்றும் இழந்து போக மாட்டோம். முயற்சி பண்ணால் தான் வெற்றி கிடைக்கும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு பேசிக்கிங்க. இதை நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க் பண்ணுங்கள். இப்போ உடனே பண்ண வேண்டாம், ஏன்னா இது வந்து ரெகுலராக நடக்குது. நாங்கள் எங்கெங்கெல்லாம் மேன் பவர் ஏஜென்ட் எங்களை மாதிரி ஆட்கள் எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் முயற்சி பண்ணுவோம். அதில் 10 ஆள் போயிடாதா, இந்த வழியாக 10 ஆள் போயிடாதா, அதில் போனவங்க லக்கு தான். ஸோ வி ஆர் ஆல்சோ ஜஸ்ட் லைக் யூ ஒர்க். ஏன்னா உங்களோட அதிக நாலேஜ் எங்களுக்கு இருக்கும்.
ஸோ கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணுறோம், நீங்கள் இஷ்டப்பட்டால் நீங்கள் வாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லை நான் இதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் இந்த வழி இப்படி போகிறோம், ஏன்னா வீட்டில் அப்படி போயிடாத ஏமாத்திடுவான்னு சொன்னால் நீங்கள் போக முடியாது. ஸோ தைரியம் உள்ளவங்க மட்டும்தான் அதுக்கு நீங்கள் ஓகே சொல்ல முடியும். இங்கே பாருங்க, நம்ம சென்னையில் இப்போ யாரோன்னு வச்சுக்கலேன், நம்ம ஊரில் இப்படி யாருன்னா அந்த பக்கம் கொண்டு விட்றான், அதை பார்த்தாலும் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பழகிக்க வேண்டியதான், ஏன்னா இங்கே விட அங்கே நடக்குது, அவ்வளோதானே. ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வரும். ஓகே, மீண்டும் நான் சொல்கிறேன், கனடாவுக்கு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து துபாய் போய் துபாயில் 1.5 மாதம் வெயிட் பண்ணி விசாரிச்சு ஏறி போகிற இதுவும் உண்டு. இது ஒர்க் பெர்மிட்டு. இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்தியாவோ ஸ்ரீலங்கோ யாரோ எங்கிட்ட மல்டிபிள் என்ட்ரி பண்ணி கொடுங்கன்னா அது பண்ணி கொடுத்து டிக்கெட் பேக்கேஜோடு போட்டு அங்கே இறக்கி அங்கே உங்களை ரிசீவ் பண்ணி வேலை தேடி தர வரைக்கும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அது மல்டிபிள் என்ட்ரி அப்படியும் ஓகே. இல்லைன்னா இங்கேருந்து துபாய்க்கு போயிட்டு துபாயிலேருந்து பேக்கேஜ் டூரில் கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பின்ன நியூசிலாந்து, யூகே, அப்புறம் இன்னொரு நாடு சொன்னேன் சவுத் கொரியா, இந்த நாட்டுக்கு பேக்கேஜ் டூர் வச்சுருக்குறாங்க. அதில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது. அழகாக அங்கே போட்டு இறக்கி விடுவாங்க, இறக்கிட்டா அவங்க போயிடுவாங்க, நீங்கள் அங்கேருந்து உள்ளே போயிருக்கேன். நான் ஆள் இருந்தால் மட்டும் ஓகே, எனக்கு அங்கே ஆள் இருக்குது இறங்கினா போதும்ங்கிற மாதிரி பாலிசி உள்ளவங்க வாங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் கொடுப்போம். இதெல்லாம் பட்ஜெட் ரொம்ப பெருசாக இருந்தால் அது வேறு வழி இல்லை, எங்கிட்ட இதாக இருக்குது. ரொம்ப கம்மி பட்ஜெட்டு உங்களுக்காக நான் தேடி தெரிய முடியாது, ஒன்றும் நடக்கிற பாடு இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.